Hi friends, welcome back to my channel Study Bits Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டீஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டீஸ் அப்படின்றது கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அடல்ட்ஸுமே வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம ஸ்டடி பீட்ஸோட ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி பீட்ஸ் தமிழ். ஸோ இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸில் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, உங்களுக்கு எந்த பென் வந்து ஆப்டாக இருக்குமோ அந்த பென்னை சூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பென்னை வந்து இப்படி பிடிச்சி ஹோல்ட் பண்ணிவிட்டு எழுதும்போது உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஸ்மூத்தாகவும் வரும், பின்னாடி வந்து பிரிண்ட் விலகாமையும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், பென்னை வந்து இப்படி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிப்பு நான் எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பிடிக்கணும். பிடிச்சி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா பின்னாடிலாம் வந்து மார்க் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எழுதும் போதுமே கை வந்து சீக்கிரமாகவே வலி எடுத்துக்கும். ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் எழுத தேவையில்லை. ஸோ லைட்டாக ஸ்மூத்தாக எழுதினாலே போதும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எந்த மாதிரி உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு நீங்கள் ஷோ பண்ணணும். ஸோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பேன். ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. நீங்கள் இப்படி தான் வந்து பெண்ணை ஹேண்டில் பண்ணும். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா பிக்மெண்டேஷன் நல்லா வராது. ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து மிஸ் கேரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி எழுதும் போது தான் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் உங்களுக்கு வரும். ஸோ ஹேண்ட் பெயினுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி லைனில் நேராக எழுத பாருங்கள். என்ன லைன் இருக்கோ அந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக கையை வச்சு நல்லா எழுதுங்க. ஸோ நீங்கள் ரைட் ஹேண்டட் அப்படின்னா வந்து நோட்டை வந்து மேலே இப்படி திருப்பி வச்சு இப்படி எழுதிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டர்னால் இப்படி திருப்பி வச்சு எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் திருப்பி வச்சு ரைட் ஹேண்டட் எழுதினீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வராது. ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட்டிங் வராது நல்லா. ஸோ அதனால் எனக்கு இப்படி வருது. ஸோ லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் எழுதலாம். ஸோ ரைட் ஹேண்டட்னால ஸோ அதனால் நான் ரைட் சைடாக வந்து மேலே தூக்குன மாதிரி வச்சு எழுதிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எழுதும்போது பார்த்திங்கன்னா ஒரு லெட்டருக்குமே வந்து அதுக்குண்டான ஒரு குட்டி ஸ்பேஸ் நீங்கள் விட்டு எழுதணும். ஒரு வேர்ட்ஸ்க்குமே வந்து ஸ்பேஸ் விட்டு தான் எழுதணும். அப்போ தான் பார்க்குறக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ ஸ்மால் லெட்டராக இருந்தாலும் சரி, கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் சரி, இப்படி தான் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதோ தப்பாக எழுதிட்டிங்கன்னா இந்த மாதிரி டீசெண்டாக வந்து அதை வந்து ஹைட் பண்ண பாருங்கள். ரொம்ப போட்டு அடிக்காதீங்க. நான் பண்ணியிருக்கிற மாதிரி சும்மா சர்க்கிளாக வந்து பண்ணாலே அது ராங்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி 1 ஃபிங்கர் கேப் விட்டு நீங்கள் எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து போட்டிருக்கேன், அது கீழே லைன் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அந்த லைனில் நம்ம எழுதாமல் அதுக்கு அடுத்து இருக்க லைனில் நம்ம எழுதுனா ஹேண்ட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு டிப் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் விடுறதுன்றது ஹேண்ட் ரைட்டிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எழுதியிருக்கும் போது பார்த்திங்கன்னா 1 ஃபிங்கர் கேப் வந்து எல்லாத்துலேயுமே நான் விட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி மேலே கீழே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணுன்றதும் நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இது டே 1ன்றதுனால உங்களுக்கு சில டிப்ஸ் மட்டும்தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். டே 2லேருந்து தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பென் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ தட் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற பேனா உங்களுக்கு ஆப்டான பேனாவான்னு சூஸ் பண்ணி எழுதணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப லீக் ஆகிற பேனாலாம் நீங்கள் எழுதாதீங்க. ஸோ பென் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன டிப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்டைல் என்னன்றதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. அவங்கள மாதிரி எழுதணும், பிரிண்ட் அடித்த மாதிரி எழுதணும், கர்சிவில் எழுதணும். அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி வருமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு போக போக வந்து நீங்கள் லெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு.
இன்னும் நிறைய ஹேண்ட் ரைட்டிங்ஸ் இருக்குது. கேலியோகிராஃபின்னு சொல்லிட்டு அது ஒரு சப்ஜெக்டே இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக தேவையில்ல. நம்ம பேசிக்காக வந்து எப்படி ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்ம எப்படி வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணணுன்றது மட்டும்தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிட்ஸாக இருந்தீங்கன்னா ஏ எப்படி போகணும், பி எப்படி போகணும் அப்படின்றதுக்கான ஒரு புக் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த புக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து நான் பப்ளிஷ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கான அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் எழுதும்போது பார்த்திங்கன்னா மேலே இருக்க லைனோட ஒட்டி எழுதிடுறேன். அப்போ அப்படி எழுதணுன்னா அது ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக இருக்காது. அதே மாதிரி ஒரு லைன் மேலே ஒன்று கீழே அப்படி எழுதணுன்னா பார்க்க வந்து நீட்டாக இருக்காது. ஸோ எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா அது வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம முடிப்போம். ஸோ அப்படியும் நம்ம எழுதக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைனாக தான் எழுதணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சூஸ் பண்ணோன்னா ரூல்டு நோட்டை சூஸ் பண்ணி எழுதுங்க, இல்லைனா 4 லைன்ஸ் 2 லைன்ஸ் நோட்டை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் போது தான் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேல் லைனில் ஒரு மாதிரி, கீழ் லைனில் ஒரு மாதிரி நீங்கள் எழுத வேணாம். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன ஃபாண்ட் சைஸோடு ஸ்டார்ட் பண்ணுறனோ எண்டிங் வரைக்கும் அதே சைஸில் தான் நான் எழுதிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு பார்க்கவே கிளியர் விஷனாக இருக்கும். இப்போ எக்ஸாமில் வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் 1 நம்ம